ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. இன்றைக்கான வீடியோவில் உங்கள் ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டில் இருந்து நேம் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ரேஷன் கார்டிலேருந்து நேம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் TNPDSன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, TNPDS.government.in. இதுதான் ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் நாலாவதாக இருக்க குடும்ப உறுப்பினர் நீக்கம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு 7 டிஜிட்டில் ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. OTPயை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய்யணும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேம், உங்களோட ஏஜ், என்ன ரிலேஷன்றத வரைக்கும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யாரோட நேமை ஸ்மார்ட் கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணணுமோ அவங்க நேமோட ரைட் சைடில் ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். கரெக்டான ரீசனை கொடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எதுக்காக ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மேரேஜ், நியூ ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்காக பழைய குடும்ப அட்டையிலிருந்து நேம் ரிமூவ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், சப்போஸ் ஃபேமிலியில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க நேமை கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் மேரேஜ்ன்றதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கீழே ரீசன்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ரீசனுக்காக நீங்கள் கார்டில் இருந்து நேமை ரிமூவ் பண்ணுறீங்கன்னு ரீசன்ட் டீட்டெயில்ஸில் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் விவரங்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் தமிழில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ரீசனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மற்ற ஆவணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் திருமண சான்றிதழ்ன்ற செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூஸ் ஃபைல், அதாவது உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நேமை ரிமூவ் பண்ணுற டைம் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், சொத்து வரி ரசீது, EB கனெக்ஷன் அண்டு கேஸ் பில், இதை 4ஐயும் வச்சு ஒரே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி 1 MBக்கு உள்ளாடி இருக்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 MBக்கு உள்ளாடி இருக்கிறது மாதிரி ஒரே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். ஸோ சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பதிவேற்றம்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல், அதை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் பாக்ஸ் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான குறிப்பு எண் வந்துருச்சு. இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.